அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிவித்திருக்கிறது? அரபிக்கடலோர பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான பிறகு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எந்த திசையை நோக்கி பயணிக்க இருக்கிறது, இதன் காரணமாக எந்தெந்த மாநிலங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கும், எந்தெந்த கடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் சார்பாக அடுத்தடுத்த அறிவிப்பின் போது அறிவிப்பாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலடுக்கு சுழற்சி என்பது நிலை வருவதாக கடந்த 2 நாட்களாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்ததன் காரணமாக அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதற்கு முன்னதாகவே தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தேனி, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள், அதே போல ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து கனமழை என்பது பதிவாகி வருகிறது. அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது நாளை உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிவித்திருக்கிறது? அரபிக்கடலோர பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான பிறகு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எந்த திசையை நோக்கி பயணிக்க இருக்கிறது, இதன் காரணமாக எந்தெந்த மாநிலங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கும், எந்தெந்த கடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் சார்பாக அடுத்தடுத்த அறிவிப்பின் போது அறிவிப்பாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலடுக்கு சுழற்சி என்பது நிலை வருவதாக கடந்த 2 நாட்களாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்ததன் காரணமாக அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதற்கு முன்னதாகவே தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தேனி, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள், அதே போல ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து கனமழை என்பது பதிவாகி வருகிறது. அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது நாளை உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.